வணக்க மக்களை, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். மனமிறங்கி வந்த இபிஎஸ்ஆ தாலியை உடைத்த ஓபிஎஸ். அதிமுக பாஜக கூட்டணியில் ஆடுபுலி ஆட்டமா? வாங்க வீடியோவை மூலமாக காண்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலானது இன்னும் 3 காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளுமே மும்பாரமாக செயல்பட்டு வருகிறது. அதாவது ஆளும் கட்சியான திமுக அரசு, ஆண்ட கட்சியான அதிமுகவும் மீண்டும் ஆட்சியை பிடித்து வரும் விளையாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் தொடங்கிவிட்டதா. அதாவது அமமுகவுக்கு 6 தொகுதிகளுமே ஒதுக்குவதாக சம்மதிக்கும் பழனிசாமி ஓபிஎஸ் அணிக்கு மட்டும் ஏன் 3 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்குவதாக திட்டமிட்டுள்ளார் என்றதும் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு என்பது முதற்கட்டமான பேச்சுவார்த்தை நிறைவடைந்த நிலையில்தான் திடீர் திருப்பமாக டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை என்டிஏ கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள இபிஎஸ் அவர்கள் சம்மதித்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறதா. இத்தனை நாட்களாக பாஜகவிடம் இணைத்துக் கொள்ள முடியாத என மல்லு கட்டி வந்த எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக இறங்கி வந்த நிலையில் திடீர் திருப்பமாக அதாவது ஏறியிருக்கப்பட்ட தொடங்கி இருக்கிறார். அது மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தொகுதி பங்கீடு செய்வது கொள்வதற்கான பேச்சுவார்த்தையில் பிரதான கட்சிகளான அதிமுக பாஜக முந்தியது அரசியல் களத்திலே சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறதா. அதாவது ஆளுங்கட்சியான திமுகவின் காங்கிரஸ் உடனான கால நிலவரம் குறித்தான ஆலோசனை மட்டுமே நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீட்டை உறுதி செய்யவில்லை. தமிழகத்துக்கு வருகின்ற தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் முதல் முறை சென்னை நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் அதாவது பாஜகவுடன் அதிமுக இணைந்துள்ள கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தொகுதி பங்கீடென பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறதாம். இதனைத் தொடர்ந்துதான் அதாவது எம்ஆர்கா நகரில் உள்ள ஹோட்டலில் லீலா பேலஸில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடான கூட்டணியில் 20 தொகுதியில் மட்டுமே போட்டியிட்ட பாஜக வரும் தேர்தல் தொகுதியில் என்பது எண்ணிக்கை 2 மடங்கிற்கு மேல் கண்டிப்பாக உயர்த்தி 50ஆக கேட்டதாக சொல்லப்படுகிறதா. வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ள தொகுதிகளை அடையாளம் கொண்டுள்ள பாஜக மேலிடம் கூடுவதாக தொகுதிகளை ஒதுக்க பேரம் பேசி வருவதாக தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து விலை வைக்கப்பட்ட ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் கூட்டணிக்குள் கொண்டு வர பியூஷ் கோயல் அவர்கள் வலியுறுத்திய நிலையில்தான் இருவருமே இணைக்க ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறதாம். பாஜகவையும் தேமுதிகவையும் பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் பாஜக கூட்டணிக்குள் இழுக்க பேசப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறதாம். இதன் மூலம்தான் வன்னியர்கள் முக்குளத்தேவர் வாக்குகளை அறுவடை செய்ய பாஜக திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறதாம். இத்தனை நாட்களாக அதாவது இணைப்புகளுக்கு இடையூறாக இருந்த இபிஎஸ் சற்று மனமிறங்கி வந்திருக்கிறதாலும் ஓபிஎஸ் கட்சியில் சேர்ப்பதற்கு ஒருபோதும் சம்மதிக்க முடியாது. வேண்டுமென்றால் கூட்டணி மட்டுமே அவரை சேர்த்து கொள்ளலாம், அதுவும் இரட்டை இலை சின்னத்தை அவருக்கு தர முடியாது என்று கராராக தெரிவித்துவிட்டாராம். ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் தரப்பை பாஜக ஒருங்கிணைத்துக் கொள்ளட்டும் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அதிமுக தலைமை ஏற்க வேண்டும், முதல்வர் வேட்பாளர் தொடர பாஜக அவர்கள் இருவரும் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கக்கூடாது என்று பழனிசாமி தெரிவித்தாராம். இந்த நிலையில்தான் கண்டிப்பாக மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.